மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய எழுத்துக்களினுடைய பிரதானமான வகைப்பாட்டில் வருகின்ற சார்பெழுத்து என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய முதலாவது சார்பெழுத்து வகைப்பாடு கடைசி வகுப்பில் சொல்லப்பட்டிருக்குது. அது உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான சார்பெழுத்து வகைப்பாடு. எந்த எழுத்துக்கள் என்றால் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான சார்பெழுத்து வகைப்பாடு பற்றி இறுதி வகுப்பில் கிடைச்சிருக்கிறோம். அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன இருக்கொண்டால் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்துக்களை சேர்க்க வருகிற எழுத்து என்னவா இருக்கும் என்றால் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்துக்களை சேர்க்க வருகின்ற எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் என்று என்ன செய்யப்படும் என்றால் அழைக்கப்படும். அந்த உயிர்மெய் எழுத்துக்களில் 2 வகை இருக்குது. ஒன்று உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு வகையாகவும், அடுத்தது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் என்று சொல்கிறது 2வது வகையாகவும் காணப்படும். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் என்பது ஒரு வகை, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் என்பது 2வது வகை. உயிர்மெய் குறில் எழுத்துண்டா என்ன வேண்டால் மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்திலே உள்ள குறிலெழுத்துக்களை பெருக்கவார 18 தர 5 90 எழுத்துக்களும் உயிர்மெய் குறிலெழுத்துக்களாக கருதப்படும். அதே மாதிரி உயிர்மெய் நெடிலண்டா 18 மெய்யெழுத்துக்களோட நெட்டெழுத்துக்கள் அல்லது நெட்டுயிர்கள் ஏழை பெருக்கவார 126 எழுத்துக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் என்று அழைப்போம். அதாவது உயிர்மெய் குறிலெழுத்துக்கள் 90 எழுத்துக்கள் இருக்குது, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126 எழுத்துக்கள் இருக்குது. இவ்வளத்தையும் சேர்க்க வாராதான் என்னவா இருக்க வேண்டால் 216 என்று சொல்லப்படுகின்ற என்னவா இருக்க வேண்டால் அதாவது உயிர்மெய் எழுத்துக்களாக கருதப்படும். சொல்றாட்டதை விளங்கும். 18 தர 5 = 90 எழுத்துக்கள் உயிர்மெய் குறில், 18 தர 7 எழுத்து 126 அதை சொல்வது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். உயிர்மெய் நெடிலெழுத்துக்களையும் உயிர்மெய் குறிலெழுத்துக்களையும் கூட்ட வருவதுதான் என்னவா இருக்கும் என்றால் அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் என்று குறிப்பிடப்படும். இனி இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னவா இருக்கும் என்றால் இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் அதாவது உயிர்மெய் எழுத்தினுடைய மாத்திரை அளவு. அதாவது உயிர்மெய் எழுத்தினுடைய மாத்திரை அளவு. உயிர்மெய் எழுத்தின் மாத்திரை அண்டா என்னண்டா முதலாக தெரியணும். மாத்திரை அண்டா என்னத்தை குறிக்கும் என்றால் அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவு என்னென்னு சொல்லப்படும் என்றால் மாத்திரை என்று சொல்லப்படும். ஒரு எழுத்தினை உச்சரிக்க எடுக்கின்ற அந்த கால அளவு என்னென்று சொல்லப்படும் என்றால் மாத்திரை என்று அழைக்கப்படும். ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவு அல்லது நேர அளவு என்னென்று சொல்லப்படும் என்றால் மாத்திரை என்று சொல்லப்படும். இந்த மாத்திரை 2 விதமான தன்மைகளில் இருக்கும் என்று இலக்கண நூல்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று குறி, ஒன்று கண் இமை பொழுதண்டு ஒன்று இருக்குது. அடுத்தது கை நொடி பொழுது. ஒன்று கண் இமை பொழுதன்று சொல்லப்படுகின்றது, அடுத்தது கை நொடி பொழுதன்று சொல்லப்படுகின்ற 2 விடயங்கள் என்னவாக இருக்கும் என்றால் ஒரு எழுத்துக்குரிய மாத்திரை அளவாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்களென்றால் உயிரெழுத்தில் குறிலெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை ஆகவும், அதே மாதிரி நெடிலெழுத்துக்களுக்கு 2 மாத்திரை ஆகவும், குறிலெழுத்துக்கு ஒரு மாத்திரையாகவும் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரையாகவும் கருதப்படும். மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, அது வல்லினமாக இருக்கலாம், மெல்லினமாக இருக்கலாம், இடையினமாக இருக்கலாம், அரை மாத்திரையாகவும், ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரையாக கருதப்படும். ஒன்று குறிலெழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ எல்லாத்திற்கும் அரை மாத்திரையாக கருதப்படும்.
அடுத்தது ஒன்று கருதப்படும் என்ன எழுத்தென்றால் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரையாக கருதப்படும். இதை வச்சு தான் நாங்கள் இப்போ உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவென்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அதாவது உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவு என்ன மாதிரி கணிப்படுறால், உயிர்மை எழுத்தில் ஏறிய உயிரின் உடைய அளவு கருதப்படும். ஏறிய உயிரினுடைய அளவுதான் அந்த உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவாக கருதப்படும். ஏறிய உயிரின் உடைய அளவு அந்த உயிர்மை எழுத்தினுடைய என்னவாக கருதப்படும் என்றால் மாத்திரையாக கருதப்படும். ஏறிய உயிரின் அளவுண்டா ஒன்று ஒரு மாத்திரை வரலாம் அல்லது 2 மாத்திரை வரலாம். இதுதான் ஏறிய உயிரினுடைய அளவு என்று சொல்லப்படுவதற்கான விடயம். ஒன்று ஒரு மாத்திரை வரலாம் அல்லது 2 மாத்திரை வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உதாரணத்துக்கு கானா என்ற எழுத்து எடுத்தால் அதில் இக்கன்னாவோட ஆனா சேர்ந்து தான் கானா வரும். இக்கன்னா என்று சொல்லப்படுகின்ற மெய்யெழுத்தோட ஆனா என்று சொல்லப்படுகிற உயிர்குறில் எழுத்து சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா இக்கன்னாக்கு அரை மாத்திரை மெய்யெழுத்து, ஆனா குறில் எழுத்தண்டபடியால் ஒரு மாத்திரை. அப்போ இதில் ஏறிய உயிரின் அளவு தான் மாத்திரையாக கருதப்படும். அவைக்கு ஆனாவினுடைய மாத்திரை தான் கானாவுக்கு கருதப்படும். அது ஒரு மாத்திரையாக கருதப்படும். அதாவது ஆனாவினுடைய மாத்திரை தான் என்னவாயிருக்கும் என்றால் அதாவது அந்த கானாவுக்கு கருதப்படும். அவைக இக்கன்னாக்கு அரை மாத்திரை, ஆனாவுக்கு ஒரு மாத்திரை. அவைக பார்த்தீங்களென்றால் அந்த ஏறிய உயிரினுடைய அளவுதான் மாத்திரையாக கருதப்படும். அவை ஆனான்ற மாத்திரை தான் கானாக்கு கருதப்படும். அவைக ஒரு மாத்திரை அதில் வரக்கூடியதாக இருக்கும். அது பார்த்தீங்களென்றால் உயிர்மை எழுத்தின் ஏறிய உயிரினுடைய அளவு மாத்திரையாக கருதப்படும். அதே மாதிரி மாவண்ணாவை பார்த்தீங்களென்றால் இக்கன்னாவோட ஆவண்ணா சேரும். இக்கன்னாக்கு எத்தனை மாத்திரை என்றா அரை மாத்திரை, ஆவண்ணா நெட்டெழுத்தண்டபடியால் 2 மாத்திரை. ஏறிய உயிரினுடைய மாத்திரை தான் கருதப்படும், 2 மாத்திரை கருதப்படும். இதை வச்சு நாங்கள் பார்க்க உயிர்மை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை ஆகவும் உயிர்மை நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரையாகவும் கருதப்படும். உயிர்மை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரையாக கருதப்படுகின்ற அதே வேளை உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரை. உயிர்மை குறில் 90 எழுத்துக்கும் ஒரு மாத்திரை, உயிர்மை நெடில் 126 எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை என்றால் 2 மாத்திரைகள் கருதப்படும். இது எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் அடிப்படையாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. உயிர்மை குறில் எழுத்து 90 எழுத்துக்கும் ஒரு மாத்திரையாக கருதப்படுகின்ற அதே வேளை உயிர்மை நெடில் 126 எழுத்துக்களுக்கும் 2 மாத்திரைகள் கருதப்படும். அவைகள் உயிர்மை எழுத்தின் மாத்திரை அளவு ஏறிய உயிரின் உடைய அளவு அந்த உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவாக கருதி கொள்ளப்படும். அதாவது ஏறிய உயிரின் உடைய அளவு அந்த உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவாக கருதி கொள்ளப்படும். அதை கீழே போட்டுக்கொள்ளுங்கள். சின்னொரு உபதலையங்கம் உயிர்மை எழுத்தின் மாத்திரை அளவு. உயிர்மை எழுத்தின் மாத்திரை அளவு கீழே எழுதும்போ உயிர்மை எழுத்தின் மாத்திரை அளவு. உயிர்மை எழுத்தின் மாத்திரை அளவு ஏறிய உயிரின் அளவாக கருதப்படும். ஏறிய உயிரின் அளவாக கருதப்படும். ஏறிய உயிரின் அளவாக கருதப்படும். ஏறிய உயிரின் அளவாக கருதப்படும். அந்த வகையில் ஒரு மாத்திரை அல்லது 2 மாத்திரை அல்லது 2 மாத்திரை என்பனவற்றில் ஏதாவது ஒன்றை கொள்ளும். ஏதாவது ஒன்றை அந்த உயிர்மை எழுத்து கொள்ளும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உதாரணம்
கானாவை நாங்கள் பிரிக்கின்ற பொழுது இக்கன்னா சக ஆனா, இக்கன்னாக்கு அரை மாத்திரை, ஆனாக்கு ஒரு மாத்திரை, ஏறிய உயிரினுடைய மாத்திரை அளவு 1. அதே மாதிரி மாவண்ணா பிரிக்க என்ன வரும்டா, மாவண்ணா பிரிக்க உம்மன்னாவோட ஆண்ணா, மாவண்ணாண்டு வரைக்க, அதாவது உம்மன்னாவோட ஆவண்ணா வரும். உம்மன்னாவோட ஆவண்ணா, உம்மன்னாவோட ஆவண்ணா வருகின்றது. உம்மன்னாக்கு அரை மாத்திரை, ஆவண்ணாக்கு 2 மாத்திரை, சேர்த்தா எப்படி வரும்டா 2 மாத்திரை. மாவண்ணா, மாவண்ணா உம்மன்னாவோட ஆவண்ணா சேரும். கானா சேர்க்கிறண்டா உக்கன்னாவோட ஆவண்ணா சேரும். மாவண்ணாண்டா உம்மன்னா என்று சொல்லப்படுகின்ற மெய்யெழுத்தோட ஆவண்ணா என்று சொல்லப்படுகின்ற அது சேரும். அப்போ உம்மன்னாக்கு அரை மாத்திரை, ஆவண்ணாக்கு 2 மாத்திரை, ஏறிய உயிரினுடைய அளவு 2ஆக கருதப்படும். அப்போ உயிர்மை எழுத்துக்கு உயிர்மை குறிலுக்கு 1 மாத்திரையாகவும் உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரை ஆகவும் கருதப்படும். அதாவது உயிர்மை குறிலுக்கு 1 மாத்திரையாகவும் உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரை ஆகவும் கருதப்படும். இப்போ பார்க்குற பொழுது கோவண்ணா என்ற எழுத்தை நாங்கள் பார்க்குறோம். கோவண்ணா, கோவண்ணா பிரிக்க இக்கன்னாவோட ஓவண்ணா என்ற எழுத்து வருது. இக்கன்னாக்கு அரை மாத்திரையாக கருதப்படும். ஓவண்ணாக்கு 2 மாத்திரை, ஏறிய உயிரின் அளவு 2. அதே மாதிரி பார்த்தீங்களா, அதே மாதிரி மௌனத்தில் மௌ உம்மன்னாவோட எது சேருதென்றால் ஒவ்வொன்னா சேருது. உம்மன்னாக்கு எத்தனை மாத்திரை என்றால் அரை மாத்திரை, ஒவ்வொன்னாக்கு 2 மாத்திரை. அப்போ ஏறிய உயிரின் அளவு 2 மாத்திரை கருதப்படும். இதை வச்சு நாங்கள் பார்க்கின்ற பொழுது உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரையாகவும் உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை ஆகவும் உயிர்மை நெடில் எழுத்துக்களுக்கு உயிர்மை நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரையும் கருதப்படுகின்றது. உயிர்மை குறிலெழுத்துக்கு 1 மாத்திரையாகவும் உயிர்மை நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரையும் கருதப்படுகின்றது. உயிர்மை குறிலெழுத்துக்கு 1 மாத்திரையாகவும் உயிர்மை நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரையாகவும் கருதப்படுகின்றது. உயிர்மை குறிலெழுத்துக்கு 1 மாத்திரையாகவும் உயிர்மை நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரையாகவும் கருதப்படுகின்றது. இவ்வளவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயமாக இருக்கும். இனி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் இதாக இருக்குமெண்டா, அடுத்த சார்பெழுத்து வகைப்பாடு உயிர்மை எழுத்து 10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடு இருக்குது. அடுத்தது எங்களுக்கு தெரிய வேண்டியது அளவடை என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். அளவடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அளவடை என்றால் என்னவா இருக்கும் என்றால், ஒரு எழுத்து, அதாவது ஒரு எழுத்து தனக்குரிய எண்ணத்தில் இருந்தாண்டா மாத்திரையில் இருந்து ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரையில் இருந்து ஒரு எழுத்தானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டொலித்தல், அதாவது நீண்டு ஒலித்தல், ஒரு எழுத்தானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல். நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் என்னென்று சொல்லப்படும் என்றால் அளவடை என அழைக்கப்படும். ஒரு எழுத்தானது தனக்கிருக்கின்ற இயல்பான மாத்திரையிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல்
என்னென்று சொல்லப்படும் என்றால் அளபடை எனப்படும். இதை நாங்கள் என்னென்று சொல்கிறோம்டா அளபடை என்று சொல்லுவோம். இந்த அளபடையை நாங்கள் தமிழில் 2 பிரதான வகைப்படுத்த முடியும். ஒன்று இருக்குது உயிர் அளபடை. முதலாவது அளபடை இருக்குது. என்ன அளபடை என்றால் உயிர் அளபடை. அடுத்தொரு அளபடை இருக்குது. என்ன அளபடை என்றால் ஒற்று அளபடை என்ற ஒரு அளபடை இருக்குது. உயிர் அளபடை. அடுத்தது ஒன்று இருக்குது ஒற்று அளபடை. உயிர் அளபடை என்பது வித்தியாசம், ஒற்றளபடை என்பது வித்தியாசம். இதில் அளபடைன்ற வகைப்பாட்டில் தான் ரெண்டும் பெருகுது. உயிர் அளபடையும் பெருகுது, ஒற்றளபடையும் பெருகுது. அளபடை என்றா என்னென்றா ஒரு எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தல் அல்லது அளவு எடுத்தல் என்னென்று சொல்லப்படும் என்றால் அளபடை என்று அழைக்கப்படும். ஒரு எழுத்தானது தனக்குரிய அந்த இயல்பான மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தல் அல்லது அளவு எடுத்தல் அளபடை என்று என்ன செய்ய வேண்டாம் குறிப்பிடப்படுகின்றது. இந்த அளபடையை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர் அளபடை, அடுத்தொரு அளபடை இருக்குது ஒற்று அளபடை. விளங்கிக் கொள்ளுங்கள். அளபடை என்ற சின்ன தலையங்கம் ஒரு எழுத்து அல்லது எழுத்தொன்று தனக்குரிய இயல்பான ஓசையில் இருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் அளபடை என அழைக்கப்படும். இந்த அளபடையை தமிழில் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர் அளபடை, அடுத்தது ஒற்றளபடை. சின்னோட தலையங்கம் போட வேணும். உயிர் அளபடை. உயிர் அளபடை என்னென்றால் அதாவது இது செய்யுட்கள் தான் இந்த அளபடை பெரும்பாலும் வரும். செய்யுட்கள் அல்லது பாடல்களில் தான் இந்த அளபடை என்ன செய்யறா அதிகமாக வரும். இந்த உயிர் அளபடை பெரும்பாலும் செய்யுட்களில் அல்லது பாடல்களில் வார அளபடை என்னவாக இருக்க வேண்டாம் இந்த உயிர் அளபடையாக இருக்கும். உயிர் அளபடை என்னென்னா செய்யுளில் ஓசை குறையும் இடத்து. செய்யுளில் என்ன குறையும் இடத்துண்டா ஓசை குறையும் இடத்து. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து உயிரெழுத்தில் உள்ள நட்டுயிர்கள். உயிரெழுத்தில் உள்ள என்ன உயிர்கள் என்றால் நட்டுயிர்கள். செய்யுளில் ஓசை குறையும் இடத்து உயிரெழுத்தில் உள்ள நட்டுயிர்கள் தமக்குரிய எண்ணத்தில் இருந்தண்டா மாத்திரை அளவில் இருந்து. தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து உயிரெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து உயிரெழுத்துக்களில் அதாவது நட்டுயிர்கள் அல்லது நட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல். நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் என்னென்று சொல்லப்படும் என்றால் உயிர் அளபடை எனப்படும். செய்யுளில் ஓசை குறையும் இடத்து உயிர் அதாவது உயிரெழுத்தில் உள்ள நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவெடுத்தல் உயிர் அளபடை என அழைக்கப்படும்.
அவங்க பார்த்தீங்களா இதில் இந்த உயிரிழவுடைய இனங்காண்பதற்குரிய முறை இங்கே அந்த நீண்டொலிக்கின்ற அந்த நெட்டுயிருக்கு பக்கத்தில் அதனுடைய என்ன எழுத்து இடப்படும் என்றால் இன எழுத்தானது இடப்படும். நீண்டொலிக்கின்ற அந்த நெட்டுயிருக்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்தானது இடப்படும். உதாரணத்தை பாருங்கோ, ஆவன்னா இருக்குது, அடுத்தது ஈயன்னா இருக்குது, ஊவன்னா இருக்குது, ஏன்னா இருக்குது, ஐயன்னா இருக்குது, ஓவன்னா இருக்குது, அடுத்தது ஔவன்னா இருக்குது. இந்த 7 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று நீண்டொலிக்கலாம். இந்த 7 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று நீண்டொலிக்கலாம். உதாரணத்துக்கு ஆவன்னாக்கு பக்கத்தில் ஆனா வரும், இயன்னாக்கு பக்கத்தில் ஈனா வரும், உவன்னாக்கு பக்கத்தில் ஊனா வரும், ஏன்னாக்கு பக்கத்தில் ஈனா வரும், ஐயன்னாக்கு பக்கத்தில் ஈனா வரும், அடுத்தது ஔவன்னாக்கு பக்கத்தில் ஊனா வரும், அடுத்தது ஓவன்னாக்கு பக்கத்தில் ஊனா வரும். இந்த 7 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று நீண்டொலிச்சா அதற்கு பக்கத்தில் அதனுடைய இன எழுத்தானது கட்டாயம் இடப்பட்டிருக்கும். இந்த இன எழுத்தை வச்சுத்தான் இது உயிரளபடையா ஒற்றளபடையா என்று நாங்கள் இனக்கம். செய்யுள்ள ஓசை குறையும் இடத்து உயிரெழுத்தில் உள்ள நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவெடுத்தல் என்று சொல்லப்படும் என்றால் அதாவது உயிர் அளபடை என அழைக்கப்படும். இங்கே நீண்டொலிப்பதற்கு அடையாளமாக அதற்கு பக்கத்தில் வார இன எழுத்தானது இடப்பட்டிருக்கும். ஆவன்னா நீண்டொலிச்சால் ஆனா வரும், ஈயன்னா நீண்டொலிச்சா ஈனா வரும், ஊவன்னா நீண்டொலிச்சா ஊனா வரும், ஏன்னா நீண்டொலிச்சா ஏனா வரும். ஐயன்னாக்கும் இந்த ஔவன்னாக்கும் இன எழுத்து வித்தியாசம். இந்த ஐயன்னாவையும் இந்த ஔவன்னாவையும் தமிழில் சொல்லப்படுவது கூட்டுயிர் என்று சொல்லப்படும். இந்த ஐயன்னாவையும் ஔவன்னாவையும் தமிழில் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் கூட்டுயிர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வகைப்படுத்துவோம். அவைக சார்பெழுத்து வகைப்பாட்டிலேயே மாத்திரை அளவு கூடியது எதாக இருக்கும் என்றால் உயிர் அளபடை மாத்திரம். நெட்டெழுத்துக்கு 2 மாத்திரை, அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரை, கூட்டினா எத்தனை மாத்திரை வரும் என்றால் 3 மாத்திரைகள் வரும். அதாவது 3 மாத்திரைகள் எதற்குரியதாக இருக்கும் என்றால் உயிர் அளபடைக்குரியதாக காணப்படும். சரிதானே? எழுதிக் கொள்ளுங்கள். உயிரளபடை செய்யுளில் ஓசை குறையும் இடத்து செய்யுளில் ஓசை குறையும் இடத்து செய்யுளில் ஓசை குறையும் இடத்து செய்யுளில் ஓசை குறையும் இடத்து உயிரெழுத்தில் உள்ள நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டொலித்தல் உயிர் அளபடை என அழைக்கப்படும். அந்த வகையில் நெட்டெழுத்துக்கள் நீண்டொலிக்கின்ற பொழுது அதனுடைய இன எழுத்தானது அதற்கு பக்கத்திலே
இடப்பட்டிருப்பதை அவதானித்து கொள்ளலாம். 7 நெட்டெழுத்துக்களையும் எழுதி அதனுடைய இன எழுத்தை நாங்கள் பக்கத்தில் எழுதவும். ஆவண்ணாக்கு பக்கத்தில் ஆனா, ஈயண்ணாக்கு பக்கத்தில் ஈனா, ஊவண்ணாக்கு பக்கத்தில் ஊனா, ஏஎண்ணாக்கு பக்கத்தில் ஈனா, ஐயண்ணாக்கு பக்கத்தில் ஈனா, ஐயண்ணாக்கு பக்கத்தில் ஈனா, ஓவண்ணாக்கு பக்கத்தில் ஊனா, ஒவ்வொன்னாக்கு பக்கத்தில் ஊனா. நெட்டெழுத்து நீண்டொழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனுடைய இன எழுத்தானது அதற்கு பக்கத்தில் இடப்பட்டிருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால், அதாவது உயிர் அளபடை என்று நாங்கள் அழைத்து கொள்ளலாம். அப்போ இந்த உயிரிழப்படைக்குரிய உதாரணத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்வோம். இன்று இவ்வளவு பகுதியுடன் இந்த வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.